என் முத்தழகே, பாவாடை நாடா கூட கட்டத் தெரியாத உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னாங்க. பாவாடை நாடா கட்டத் தெரியாத உனக்கு உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னாங்க. கட்டணது தாலியனும் நடந்தது கல்யாணம்னு 10 வயசுல எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? அரும்பு மீசைக்கும் அர்த்தம் புரிஞ்சப்போ அம்மன் சிலையாட்டம் நீ நின்ன. சிறுத்த இடையழகி, செவந்த நிறத்தழகி, கொஞ்சம் பேச்சழகி, என் முத்தான முத்தழகி, பின் கொசுவும் சேலை கட்டி கோணாங்கி கொண்ட போட்டு கொண்டையில பூ வச்சு கும்முன்னு நீ வந்தா கம்முன்னு இருக்கவா முடிஞ்சுது? என்னால மட்டும் இல்ல, எவனாலும் கம்முன்னு இருக்கவா முடிஞ்சுது? கம்மா கரையிலும் களத்து மேட்டலையும் காதலும் வளர்ந்துச்சு, குடும்பமும் பெருகிச்சு. 3 காணி நிலத்துல முறைய பயிர் வச்சு கருதறுத்து கமிட்டியில கொடுத்து காசாக்கி கழனி வேலைய நான் பார்க்க கணக்கு பிள்ளையா நீ இருந்த. அன்று கணக்கு பிள்ளையா நீ இருந்த. 8 புள்ள பெத்தோம் எடுப்பாதாண்டி இருக்க. 8 புள்ள பெத்தோம் எடுப்பாதான் இருக்க. நையாண்டி நான் பேச மூத்தவ மூளையில உட்காந்தாச்சு, இன்னும் முந்தான நினப்பு பாருன்னு நீ சொல்ல. மூத்தவ மூளையில உட்காந்தாச்சு, இன்னும் முந்தான சொல்லும் தேவையானு நீ சொல்ல. கொமட்டையில குத்தி குறும்பா சிரித்தத நினைக்கையில நெஞ்சம் நிறைஞ்சிடுச்சு. நீ கொமட்டையில குத்தி குறும்பா சிரிச்சத நினைக்கையில நெஞ்சம் நிறைஞ்சிடுச்சு. 5 பொண்ணும் 3 பிள்ளையும் வளர்த்து நிற்க காசா கரியாக்காம கச்சிதமா குடும்பம் பண்ணியதனால கௌரவமா அடுத்தடுத்து 5 பொண்ணையும் கரையேற்றினோம். 3 மருமகளையும் முறையா கொண்டு வந்து பொறுப்பை கொடுத்து விருப்ப ஓய்வெடுக்க எடுத்த முடிவு தப்புன்னு இப்பதான் புரியுது. பெத்த பிள்ளைங்க பாரமா நினைக்க 3 வேளை சோத்துக்கு மூத்தவன் வீட்டுல ஒரு நேரம், இளையவன் வீட்டுல ஒரு நேரம், நடுலவன் வீட்டுல ஒரு நேரம்னு இளையவன் வீட்டுல ஒரு நேரம், நடுலவன் வீட்டுல ஒரு நேரம் நாதியத்து நாயா அலைய வேண்டியிருக்கு. உழைச்ச உழைப்புக்கு விதிச்ச விதிதான் இது. முத்தழகி, இப்போ நினைப்பெல்லாம் ஒண்ணுதான். கடைசி நிமிஷம் மடியில கண்ணை மூடணும். மூச்சு நின்னத முடிவு பண்ணி உன் முந்தானையிலேயே என் முகத்தை தொடச்சி முறையா அனுப்பிட்டு அடுத்த நிமிஷம் நீயும் வந்துடு. அங்கேயே சேர்ந்து இருப்போம். சொர்க்கமே ஆனாலும் சொக்கத்தங்கம் நீ இல்லனா சொர்க்கமேதடி. அந்த சொர்க்கமே ஆனாலும் ஏன் சொக்கத்தங்கம் நீ இல்லனா அங்க சொர்க்கமேதடி.